ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம சேனல்ல அக்ஷய திருதியை 2026 தங்கம் வாங்க முடியவில்லையா, இதை வாங்கினாலும் அதே பலன்தான். இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்து மதத்தில் மிகுந்த மங்களகரமான நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது அட்சய திருதியை ஆகும். இந்த நாளில் நாம் செய்யும் நற்காரியங்கள், வாங்கும் பொருட்கள், தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் வளர்ச்சியையும் வளத்தையும் தரும் என்று நம்பப்படுகின்றது. பொதுவாக இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவது வழக்கம். ஏனெனில் அது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை நிலைத்திருக்க செய்யும் என்று நம்பப்படுகின்றது. ஆனால் இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி உயர்வால் அனைவராலும் அதை வாங்க முடியவில்லை. அதனால் அதே போன்று பலனை தரும் எளிய மாற்று பொருட்களை சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன. 2026 ஆண்டு அக்ஷய திருதியை. திருதியை திதி தொடக்கம் ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49, நிறைவு ஏப்ரல் 20 காலை திங்கட்கிழமை 7:27. பொருட்கள் வாங்க வேண்டிய சிறந்த நேரம் ஏப்ரல் 19 காலை 10:49 முதல் ஏப்ரல் 20 காலை 5:51 வரை. இந்த நேரத்தில் வாங்கும் பொருட்கள் அக்ஷய பலம் தரும் என்று நம்பப்படுகின்றது. தங்கம் வாங்க முடியாவிட்டால் இதை வாங்குங்கள். முதலாவதாக மண் பாண்டங்கள், நிலைத்த வளத்தின் அடையாளம். அக்ஷய திருதியை அன்று புதிய மண் பாண்டங்கள் வாங்குவது மிகவும் மங்களகரமானது. களிமண் என்பது இயற்கையின் சக்தியை குறிக்கும். இது செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்களின் அடையாளமாக கருதப்படுகின்றது. மண் பாண்டத்தில் தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைப்பது அல்லது தானம் செய்வது மன அமைதி தரும். குடும்பத்தில் நிலைத்தன்மை உருவாகும். வீடு நல்ல ஆற்றலால் நிரம்பும். சமையல் பாத்திரங்கள் குடும்ப வளத்தின் சின்னம். புதிய சமையல் பாத்திரங்கள் வாங்குவது அன்னபூரணி அருள் பெற வழிவகுக்கும். வெண்கலம், பித்தளை போன்ற உலோக பாத்திரங்கள் வாங்குவது சிறப்பு. இவை குடும்ப செழிப்பு, ஆரோக்கியம், நல்வாழ்வு இவற்றை குறிக்கும் மங்கள பொருட்களாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக கொண்ட கடலை மற்றும் அரிசி குரு அருள் பெறும் வழி. தங்கம் என்பது குரு பகவானுடன் தொடர்புடைய உலோகம். அதுபோல் கொண்ட கடலை குருவின் தானியமாக கருதப்படுகின்றது. அதனால் கொண்ட கடலை மற்றும் அரிசி இவற்றை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டால் பணவரவு அதிகரிக்கும், நிதி பிரச்சனைகள் குறையும், புதிய வாய்ப்புகள் உருவாகும். அடுத்ததாக வெள்ளை நிற பொருட்கள். சுக்கிரன் அருள். வெள்ளை நிறம் சுக்கிர பகவானுடன் தொடர்புடையது. அதனால் மல்லிகைப்பூ, பச்சரிசி, கல் உப்பு இவற்றை வாங்கி வழிபட்டால் செல்வம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், அழகு, அமைதி, சமநிலை நிலைக்கும். மிகவும் முக்கியமாக அன்று மஞ்சள் குங்குமம் வாங்க வேண்டும். மங்களத்தின் அடையாளம். மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு போன்றவை மங்கள பொருட்களாகும். இவற்றை வாங்கி மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்து வழிபட்டால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வீடு வளம் பெறும், குடும்ப உறவு வலுப்படும். செல்வம் என்பது தங்கம் மட்டுமல்ல, அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம் இவையும் செல்வமே. அக்ஷய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருள் சிறிதாக இருந்தாலும் நம் மனம் பெரிதாக இருந்தால் அதன் பலன் அளவிட முடியாதாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.